எலியும் தாத்தாவும். ஜப்பானியர் சிறுவர் கதை இது. தமிழில் செய்தவர் பாபு நடேசன். முன்னொரு காலத்தில் காட்டில் வயதான தாத்தாவும் பாட்டியும் வசித்து வந்தார்கள். தினமும் காட்டில் உள்ள மரங்களை வெட்டி விறகாக்கி அதை பக்கத்து கிராமத்தில் விற்று பிழைப்பை நடத்தி வந்தார்கள். ஒரு நாள் மதியம் தாத்தா ரொம்ப களைத்து போய் சாப்பிட உட்கார்ந்தார். பாட்டி அவருக்கு கேழ்வரகு களி சமைத்து அனுப்பியிருந்தார்கள். களியை கையில் எடுத்து சாப்பிடப் போனார். அது தவறி கீழே விழுந்தது. அது ஒரு பொந்துக்குள் போய் விழுந்தது. அது ஒரு எலியோட பொந்து. ஐயோ, இனி சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தாத்தா யோசிச்சார். நல்ல பசி வேறு. அப்படியே உட்கார்ந்திருந்தார். திடீர்னு ஒரு அழகான எலி பொந்திலிருந்து எட்டி பார்த்து, சாப்பாடு போட்டதுக்கு ரொம்ப நன்றி தாத்தா என்று சொல்லியது. அட, எலி பேசுதே என்று ஆச்சரியமாக பார்த்தார். நல்லா சாப்பிடுங்க எலி என்று தாத்தா சொல்லிவிட்டு, நீ பார்க்க ரொம்ப அழகாயிருக்கே என்றும் சொன்னார். எலி சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் எங்கள் அரண்மனைக்கு வரீங்களா என்று கேட்டது. தாத்தாவும் சிரித்து கொண்டே, இந்த சின்ன பொந்துக்குள்ள நான் எப்படி வர முடியும் என்று கேட்டார். முடியாதது எதுவும் இல்லை தாத்தா, அது ரொம்ப சுலபம். நீங்கள் என் வாளை பிடிச்சு கொண்டு கண்ணை மூடிக்கோங்க என்று சொல்லியது எலி. தாத்தாவும் கண்ணை மூடிக்கிட்டு எலி வாளை பிடிச்சுக்கிட்டார். அவருக்கு ஒரே ஆச்சரியம். எங்கேயோ பறக்கிறது மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து, தாத்தா வாங்க வாங்க என்ற அன்பான வரவேற்பு சத்தம் கேட்டு கண்ணை திறந்தார் தாத்தா. எலிகளோட அரண்மனை மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. அங்கே நிறைய தங்கங்கள் குவிந்து கிடந்தன. சில எலிகள் சமைத்து கொண்டிருந்தன. சில எலிகள் ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தன. சில எலிகள் சாப்பாட்டு பொருள்களை எங்கிருந்தோ எடுத்து கொண்டு வந்தன. எங்கு பார்த்தாலும் தங்கமாக இருந்தது. அப்போது ஒரு எலி வந்து, தாத்தா உங்களுக்கு பசிக்கும், இந்தாங்க சாப்பாடு அப்படின்னு சாப்பாடு கொடுத்தது. எலிகள் எல்லாம் பாட்டு பாடிட்டு மகிழ்ச்சியாக ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தது. நாங்கள் இங்கே எலிகள், நல்ல நல்ல எலிகள், பூனை சத்தம் வேண்டாமே, எங்கும் அமைதி வேண்டுமே, ஜிஞ்சனக்கா 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 ஜிஞ்ச, நாங்கள் இங்கே எலிகள், நல்ல நல்ல எலிகள். இதுதான் அந்த பாட்டு. தாத்தா அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்தார். ராஜா எலி ஒன்று தாத்தாவை நோக்கி ஒரு மூட்டையை இழுத்து வந்தது. தாத்தாவிடம் வந்து, இது எல்லாம் உங்களுக்குத்தான், நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லிச்சான். தாத்தா மூட்டையை திறந்து பார்த்தார். ஒரே ஆச்சரியம். மூட்டை நிறைய தங்க காசுகள். எலிகள் தாத்தாவுக்கு டாட்டா சொல்லி மறுபடியும் அதே எலிவாளை பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு பறந்து அவர் வீட்டுக்கு வந்து விட்டார். வீட்டுக்கு வந்த தாத்தா அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பாட்டிக்கிட்ட சுவாரஸ்யம் சொல்லிக்கிட்டு இருந்தார். தங்கத்தை எல்லாம் எடுத்து காண்பித்தார். பக்கத்து வீட்டில் இருந்த ஒருத்தன் இதையெல்லாம் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தான். மறுநாள் பக்கத்து வீட்டுக்காரன் அதே பொந்திற்கு போய் ஒரு களி உருண்டையை போட்டான். அதே எலி வந்தது. அதே போலவே அவனை அவங்க அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு போனது. நாங்கள் இங்கே எலிகள், நல்ல நல்ல எலிகள், பூனை சத்தம் வேண்டாமே, எங்கும் அமைதி வேண்டுமே, ஜிஞ்சனக்கா 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 ஜிஞ்ச, நாங்கள் இங்கே எலிகள், நல்ல நல்ல எலிகள். எலிகள் பாடும் சத்தம் அரண்மனையில் எங்கு பார்த்தாலும் தங்கமாக இருந்தது. இவனுக்கு பேராசை. ஒரு மூட்டை தங்கம் மட்டும் பத்தாது, இதையெல்லாம் எடுத்துக்கணும் என்று திட்டம் போட்டு யோசித்தான். எலி இவனுக்கு சாப்பாடு எடுத்து வரும்போது என சத்தம் போட்டான். எல்லா எலிகளும் பயந்து எங்கே போச்சுன்னே தெரியவில்லை. கொஞ்ச நேரத்தில் ஒரு எலியும் அரண்மனையில் இல்லை. எல்லா தங்கத்தையும் அள்ளி எடுத்து மூட்டை கட்டி கொண்டான். ஆனால் அங்கிருந்து எப்படி வெளியே போகிறது என்று தெரியவில்லை. ஒரே இருட்டாக இருந்தது. கத்தி அழுது பார்த்தான். ஒருவரும் வரவில்லை.
எலிகள் அந்த இடத்திலிருந்து இடம் மாறி போய் வேற ஒரு இடத்தில் அரண்மனையை கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து வந்ததாம். அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்ட இந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்ன ஆனான்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது.